சேலத்தில் மனைத்தொழில் கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி அமைய முழு ஆதரவு அளிப்பதாகவும், மேலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பணியாற்ற தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்தனர். அதன்படி ராமகவுண்டர் மேட்டூர் தொகுதிக்கும், செல்லமுத்து ஆத்தூர் தொகுதிக்கும், விருகை கண்ணன் எடப்பாடி தொகுதிக்கும், ஹேமநாதன் ஓமலூர் தொகுதிக்கும், வடிவேல் இன்ஜினியர் வீரபாண்டி தொகுதிக்கும், கணேசன் சேலம் தெற்கு தொகுதிக்கும், அரிதாப்பன் சேலம் மேற்கு தொகுதிக்கும், கோபி சிவில் இன்ஜினியர் சேலம் வடக்கு தொகுதிக்கும், பொன்னுவேல் கெங்கவெள்ளி தொகுதிக்கும், ராஜன் ஏற்காடு தொகுதிக்கும், சதீஷ் இன்ஜினியர் சங்ககிரி தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய தேர்தல் பணியாற்ற பொறுப்பாளர்களாக நியமனம் செய்தனர். மனைத்தொழில் கட்டுமானம் மற்றும் அனைத்து அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய நிர்வாக குழு கூட்டம் இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டுக்கான இது ஒரு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலிலே 1994 ஆண்டு துவக்கப்பட்ட இந்த வாரியம் சீரும் சிறப்புமாக 2000 ஆண்டு வரை நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னாலே பார்த்தோம்னு சொன்னா அனைத்து கட்சிகளும் இந்த வாரியத்துக்கு உள்ளே வந்து இந்த வாரியம் இன்று வரை சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய அந்த அறிக்கையிலே யார் வருகிறார்களோ அல்லது கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வேலை செய்வது என்று முடிவு செய்து இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சேலம் மாவட்டத்தில் இந்த 11 தொகுதியிலே அந்த தொகுதி பொறுப்பாளர்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய சங்கம் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மனைத்தொழில் கட்டுமான அமைப்புசாரா தொழிற்சங்கத்தினுடைய கூட்டமைப்பு தலைவர் ஆர்டி பழனி அவர்களும், செயல் தலைவர் விருகை கண்ணன் அவர்களும், அதே போல துணைத் தலைவர் மேட்டூர் ராமகவுண்டர் அவர்களும், அதே மாதிரி கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் செல்லமுத்து அவர்களும், அதே போல சேலம் மாவட்டத்திலே சேலம் மாவட்ட தலைவராக ஐயா ஹேமநாதன் அவர்களும், அது பொதுச் செயலாளர் வரலையா பொதுச் செயலாளராகவும் மற்றும் இன்னைக்கு வந்திருக்கின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கணேசன் அவர்களும், அதே போல வடிவேல் அவர்களும், ஹேமநாதன் தலைவர் அவர்களும், செல்லமுத்து அவர்களும், நானும், அதே போல ஹரிதாசன் அவர்களும், ராஜா அவர்களும், அதே மாதிரி சித்தனூர் ஆறுமுகம் அவர்களும் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு சிறப்பாக கலந்து கொண்டு, அதே போல பாபு இன்றைக்கு இந்த 11 தொகுதியிலும் முக்கியமான பொறுப்பாளர்களை தேர்வு செய்து எங்களுடைய அறிக்கையை எங்களுடைய செயல் தலைவர் கண்ணன் அவர்களே சமர்ப்பிற்காக தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்திலே இந்த அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னால் இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆண்டுக்கு 10,000 வீடுகளும், அதே போல ஓய்வு பெற்ற கட்டுமான தொழிலாளருடைய ஓய்வூதியம் 5,000 வழங்க வேண்டும் என்பதும், அதே போல அந்த கட்டுமான தொழிலாளி இறந்தாலும் அவர்களுக்கு 50,000 கொடுக்க வேண்டும் என்றும், இது போன்ற கோரிக்கையெல்லாம் நாங்கள் வென்றிருப்பதற்காக தான் இன்றைக்கு இந்த 11 தொகுதியில் எங்கள் பொறுப்பாளர்களை போட்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை வெற்றிகரம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். கூட்டத்தினுடைய நோக்கம் நம்ம தலைவர் சொன்னது போல 11 தொகுதிகளும் இந்த கட்டுமான அமைப்பு சாராடைய தொழிற்சங்கத்தின் அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்த கூட்டமைப்பு சார்பாக இதை நாங்கள் ஒரு லட்சியத்தோட செயல்பட வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னுடைய இந்த கட்டட தொழிற்சங்கத்தினுடைய ஒரு பிரதான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பல ஆண்டு காலமாக கட்டட தொழிலாளர்கள் செய்து வருகிறார்கள். இப்போது வேலைக்கு வந்து கட்டட தொழிலாளர்களுக்கு ஆளு பற்றாக்குறை. அதாவது நம்ம நாடு வளர்ந்ததுனால கட்டுமான பணி வந்து அதிகமாயிடுச்சு. ஆனா அதுக்கு உண்டான கட்டட தொழிலாளி குறைஞ்சு கொண்டே போயிட்டு இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா வருங்காலத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த கட்டுமான வேலை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆகையினால நாங்க ஒரு பிரதான கோரிக்கை என்ன வச்சிருக்கோம்னா, கட்டட தொழிலாளிகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அந்த அரசு வேலை வழங்குவதன் மூலியமாக படித்த இளைஞர்கள் நிறைய உள்ள வந்து கட்டட தொழிலாளிகளுக்கு வருவதாக சொல்லி இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிக பிரதானமா நல வாரியத்துல பாத்தீங்கன்னா எந்த அடிப்படை வேலையுமே முறையா வந்து செய்யல. முதல்ல வந்து நலவாரியம் வந்துச்சு கட்டுமான சார்புல. அந்த கட்டுமான சார்புல நலவாரியம் வந்ததுனால மீண்டும் மீண்டும் அமைப்பு சாரை சொல்லி 17 நலவாரிய அமைப்பு சார்பில் சேர்த்துட்டாங்க. கட்டுமானத்தில் இருக்கிற பணம் வந்து நிறைய வந்து கோடிக்கணக்கில் பணம் வருது, அதெல்லாம் பண்றாங்க, செலவு பண்றாங்க. ஓகே, அமைப்பு சாராவை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய அமைப்பு சாராவுக்கு நிதி ஆதாரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தும் அரசாங்கம் அதுக்கு முயற்சி பண்ணி சரியான நடவடிக்கை எடுக்கல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழிற்சங்கம் இருக்குது, போக்குவரத்துல நிறைய வருமானம் இருக்கு, அதுல வந்து இருக்குது. அந்த ஆட்டோ தொழிற்சங்கத்துல வந்து எப்படி கட்டுமானத்து நலவாரியத்துக்கு பணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு, அதுபோல இந்த ஆட்டோ தொழிற்சங்கத்துல நலவாரியத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெசவாளர், அதாவது விசைத்தறி, இப்ப நெசவாளர் போன்ற இந்த மாதிரி நிறைய வாரியத்துக்கெல்லாம் பணம் வர்ற வாய்ப்பு இருந்தா அரசாங்கம் இதை சரியா நடைமுறைக்கு எடுக்கல. ஆகையினால அடுத்த வருகின்ற ஆட்சி எதுவா இருந்தாலும் இதை எங்களுக்கு செஞ்சு தர சொல்றதுக்காக நாங்க பண்றோம். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில வந்து இந்த கட்டுமான அமைப்பு சாராவுக்கு எல்லாம் சமமான இந்த நலவாரிய பதிவு, பணம் வர்றது, உதவித்தொகை தர்றதுக்கு அவங்க சரியான வழி பண்றது சொல்றதுனால இந்த அதிமுக பிஜேபி ஆட்சிக்கு நாங்க ஆதரவா தர்றதுக்கு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கிறோம். மீண்டும் எங்களுடைய செயல் தலைவர் கண்ணன் அவர்கள் சென்னையில இருந்து இதை வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய தகவலை வந்து நாங்க சொல்றது கடமைப்பட்டிருக்கோம் சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.